finishes off in style. A magnificent strike into the crowd. ஷிவம் துபே கலக்கிட்டாருங்க. அதுவும் ஒரு பக்கா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். 2 overs போட்டு 9 runs and 1 wicket எடுத்தாரு. நிஜமாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பெல் ஆக்சுவலி இந்தியாவுக்கு அது. ஏன்னா 2 ஃபாஸ்ட் பாலர் வச்சு தான் இந்தியா போனாங்க. ஸோ 3வது போலரா ஒரு 2 overs இவர் ஹேண்டியா போட்டது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு இந்தியாவுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் சேசிங்ல ஆனாரு. 60 runs நாட் அவுட் அண்ட் மேன் ஆஃப் த மேட்சும் அவர் தான். நிஜமாவே சம இன்னிங்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு வந்து துபே இந்தியாவுக்கு இந்த மாதிரி விளையாடுறத நம்ம பாக்குறோம். ஏன்னா சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி அவர் போன வருஷம் கலக்கிட்டாரு. அதே டெம்போவை இங்க இந்தியன் டீமுக்கு காமிச்சாருன்றதான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் T20 பிட்வீன் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் அட் மொஹாலி நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் இந்தியா கம்ஃபர்டபுளா 6 wickets வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, ஆப்கானிஸ்தான் அடிக்கிறது என்ன ப்ரோ பெரிய விஷயம்? அது மேட்டர் கிடையாது. இந்த சீரீஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ரோஹித்தோட கோலியோட கம்பேக், அஃப்கோர்ஸ் கோலி இந்த T20 விளையாடல, பட் ரோஹித்தோட கம்பேக் இந்த T20 ஃபார்மேட் ஆஃப்டர் அ லாங் டைம் அண்ட் இந்தியாவோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் பட் ஐபிஎல்ல நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி டேலண்டட் பிளேயர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ், நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கோம். எந்த ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண போறாங்க அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் அர்ஷதீப் சிங், முகேஷ் குமார், அவிஷ் கான் இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. ஸோ இவங்க யாரு அந்த தேர்ட் ஃபாஸ்ட் போலரா இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு மேக் அவுட் பண்ண போறா? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இருக்கு ஆக்சுவலா இந்த சீரீஸ்ல. இது வந்து ஆப்கானிஸ்தானோட தானே சொல்லிட்டு நம்ம குறைச்சி எடை போட்டக்கூடாது. ஏன்னா ஆப்கானிஸ்தானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு T20 சைடா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் சைட் தான். அண்ட் எஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு இந்த மேட்சை பத்தி. ஸோ இனிஷியலா ரோஹித் சர்மா ஒரு நல்ல டாஸ் வின் பண்ணாரு. ஏன்னா மொஹாலி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து பிளாட் ட்ராக், கிரவுண்ட் பெருசு, ஆனா நல்ல பிளாட் ட்ராக், நல்ல பேட்டுக்கு வரும். அதுவும் சேசிங் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா ஏகப்பட்ட டியூ இருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பனி வந்து அந்த லெவலுக்கு இருந்தது அண்ட் சில்னஸும் வேற லெவல்ல இருந்தது. கிளவுஸ் எல்லாம் போட்டுன்னு உட்காந்து இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. அப்போ கிரவுண்ட்ல விளையாடும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி ஏதோ ஒரு ஸ்காட்லாண்டு ஒரு அயர்லாண்டுல சில்லி கண்டிஷன்ஸ்ல விளையாடுற மாதிரி ஆக்சுவலா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி நார்த்ல இப்போ பயங்கரமா வின்டர் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா சேஸ் பண்றது ஆல்வேஸ் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா பேட்டுக்கு நல்லா பால் வரும், டியூ ஃபேக்டரும் அதிகமா இருக்கும். அண்ட் ஆப்கானிஸ்தான் 158 தான் அடிச்சாங்க இந்த பிச்சில், விச் இஸ் அ வெரி 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 ஆவரேஜ் ஸ்கோர். அதாவது ஆவரேஜ் ஸ்கோர்ன்றது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மொஹாலியில் ஆவரேஜ் ஸ்கோரே 180 தான். ஸோ நீங்க 150 அடிச்சீங்கன்னா என்னன்னு சொல்றது? ஒரு நார்மலான ஸ்கோர் அடிச்சுட்டு வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா முடியாது. 158லாம் பத்தவே பத்தாதுங்க. அதுவும் கடைசி 2 ஓவர்ல 28 ரன் வந்ததுனாலதான் இந்த 158 வந்துச்சு. இல்லைன்னா ப்ராபப்ளி ஒரு 150 145 கேம் முடிஞ்சிருக்கும். இந்த சென்ஸ் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கும். அவங்க விக்கெட்ஸ் பெருசா நிறைய விடல. புரியுதா உங்களுக்கு? 5 விக்கெட் பேலன்ஸ் இருந்தது. ஏன் அவங்க ஆல் அவுட் அடிக்க போல? முக்கியமா அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 50 ரன்ஸ் அடிச்சது பெருசு இல்லை, ஆனா எவ்வளவு பால்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஏதாவது 2020ல ஒரு விஷயம் இருக்குங்க, இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான், அயர்லாந்து, ஸ்காட்லாந்து இந்த மாதிரி டீம்லாம் வந்து அப்பப்போ அப்செட் கிரியேட் பண்றாங்க, செமையா வராங்க. பட் நாளைக்கு அவங்க ஒரு சாம்பியன்ஷிப் வரணும், ஒரு செமிஃபைனல் வரணும், ஒரு ஃபைனல் வரணும் அப்படின்னா டெஃபினட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் இன்ஸ்டிங், அதுவும் இந்த மாதிரி பவர் பிளேல அடிக்கணும். வெரி சிம்பிள். நீங்க 6 ஓவருக்கு 60 ரன் அடிச்சு நோலாஸ்ல இருந்தா இந்நேரம் வந்து ஒரு 180 அடிச்சிருக்கலாம். 180 மட்டும் ஆப்கானிஸ்தான் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு டஃப் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல இந்தியா வந்து 28 for 2 கொஞ்சம் ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருந்தாங்க. பட் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, முக்கியமா அதாவது குருபாஸ் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆனா நல்லா அடிப்பாரு. பட் அந்த பக்கம் கேப்டன் இப்ராஹிம் சத்ரானும் வந்து பாத்தீங்கன்னா லைக் ரன் போல் ஆடுறாரு. அங்கதான் பெரிய பிரச்சனையே. அதாவது ஓப்பனிங்ல டெஃபினட்டா ஒன்ஸ் நீங்க ஒரு 5-6 பால் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஷாட்ஸுக்கு போய் ஆனுங்க. ஏன்னா பவர் பிளே நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதோட இம்பாக்ட் தான் உங்களுக்கு எண்ட் ஓவர்ஸ்ல தெரியும், எந்த அளவுக்கு டார்கெட்டை செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் அங்கதான் ஆப்கானிஸ்தான் ஒரு கோட்டை விட்டாங்க. அப்புறமா ஓகே என்ன சொல்றோம், ஆக்சிலரேட்டர் அமுகலான போது டப்பான்னு 3 விக்கெட் விட்டாங்க. அண்ட் அக்சர் பட்டேல் சூப்பரா போட்டு அந்த ஒரு விக்கெட் எடுத்தாரு. அவர்தான் ஓபன் பண்ணாரு அண்ட் பேக் டு பேக் விக்கெட் ஷிவம் துபே வந்து எடுத்தாரு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து 3 விக்கெட் விட்டுட்டாங்க. ஆப்கானிஸ்தான் ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. அப்போ வந்து முகமது நபி வந்தாரு, செமையா வந்து விளையாடினாரு. ஆக்சுவலா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ன்றதை காமிச்சிட்டாரு ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் முகமது நபியோட அந்த கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ், எஸ்பெஷலி பிஷ்னாயை போட்டு உரி முடிச்சிட்டாரு. ஆஃப்டர் லாங் டைம் பிஷ்னாய்க்கு வந்து ஒரு டோட்டலி ஆஃப் கேம் ஒரு 2020 கேம்ல. ஏன்னா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு, விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் ரொம்ப போரா போட்டாரு. ஸோ பட் ஸ்டில் நபிக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ன்றதை பக்காவா காமிச்சிட்டாரு. டெரிஃபிக்கா ஆனாரு ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். அவரோட இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா டெஃபினட்டா கொஞ்சம் ஸ்கோர் வந்திருக்கும். பட் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க அவரை. ஆஃப் சைட்ல டீப்ல பாயிண்ட்ல செட் பண்ணிட்டு முகேஷ் குமார் வைடா போட்டு அந்த விக்கெட் எடுத்தாரு. சூப்பரா இருந்தது. அண்ட் எஸ், ஒரு பக்கம் அஸ்மதுல்லா உமர்சாய், அவரும் வந்து பாத்தீங்கன்னா லைக் செட் ஆனாரு. 29 balls 22. ஆக்சுவலி அவர் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாருங்க. அவர் அந்த பிளேட் ஆன் போல்ட் ஆகாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா அவரும் லான்ச்சிங் பேடு தான் லாஸ்டா. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஆக்சுவலா மிஸ் பண்ணிடுறாங்க ஆப்கானிஸ்தான். பட் லாஸ்டா நஜிபுல்லா அப்படி கொஞ்சம் லெக் சைட்ல அப்படி இன்சைட் எட்ஜ்னு சொல்லி ஒரு 4 விக்கெட்லாம் அடிச்சு ஒரு 158 கொண்டு வந்துட்டாங்க. ஆப்வியஸ்லி தெரியும் இந்த கண்டிஷன்ஸ்ல 158லாம் ஒரு ஸ்கோரே கிடையாதுன்றத
தட் இஸ் ஒன். பட் இந்தியன் bowlers எடுத்துக்கிட்டோம்னா அப்பார்ட் ஃப்ரம் ரவி பிஷ்ணா எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஹர்ஷதீப் சிங் ஸ்டார்டிங் ஓவரே மேட் இன் போட்டாரு. ஈவன் தோ விக்கெட் எடுக்கலனாலும் 4 overs 1 made in 28 runs நிஜமாவே நல்ல ஒரு bowling effort ஆக்சுவலி ஹர்ஷதீப் சிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் முகேஷ் குமார் ஒன்ஸ் அகைன் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இம்பார்ட்டன்ட் 2 wickets அவர் தான் எடுத்தாரு. இல்லைன்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணலன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 20-25 runs ஆப்கானிஸ்தான் அடிச்சிருப்பாங்க. அண்ட் அக்சர் பட்டேல் ஆஸ் யூஷுவல் அவரோட திறமையை காமிச்சாரு. எஸ், வாஷிங்டன் சுந்தர் கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தாங்க இருந்தாரு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மேஜர் போலர்ஸ் எல்லாருமே ஆக்சுவலா கொஞ்சம் நல்லா போட்டாங்க. அண்ட் சிவம் துபே பத்தி நம்ம மறந்துடக்கூடாது. 2 overs 9 runs 1 wicket சூப்பரா போட்டாரு. யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா சிவம் துபேயோட பேட்டிங் பத்தி நம்மளுக்கு தெரியும். ஓகே, அவர் அதிரடி ஆட்டக்காரர். ஆனா போலிங்ல அவர் என்ன உரிச்சிருக்காங்க. ஐபிஎல்லா இருக்கட்டும், இந்தியாக்கே வந்து போலிங் ஒரு ஓவர் போட்டாலும் 25 ரன் கொடுப்பாரு. பட் இப்போ நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவரோட ஃபிட்னஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. கொஞ்சம் ஒல்லியா இருக்காரு, நல்லாவே தெரியுது. கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. சில ஷாட்ஸ் எல்லாம் வந்து இப்போ குனிஞ்சு விளையாடுறாரு, விச் இஸ் வெரி வெரி எவிடென்ட் அவர் விளையாடும் போது பார்க்கும்போது. ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் ஒரு அட்வான்டேஜ் தான், சிஎஸ்கேக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். சோ இந்த டார்கெட்டை இந்தியா எப்படி சேஸ் பண்ண போறாங்க, ஹூஸ் கோயிங் டு டாப் ஸ்கோர், யார் வந்து டாப் ஸ்கோர் அடிக்க போறா இந்த இன்னிங்ஸ்ல அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி ஸ்டார்டிங்லேயே ரோஹித் சர்மா ரன் அவுட்டுங்க. அதாவது சுப்மன் கில் கிட்ட இப்ப ரீசென்ட் டைம்ல நான் பாக்குறேன், அதாவது ஆஃப்டர் தட் இன்ஜுரி ஆகி வேர்ல்டு கப் உள்ள வந்தார் பாத்தீங்களா, பாகிஸ்தான் மேட்ச்ல இருந்து வந்தார் பாத்தீங்களா, அப்போத்துல இருந்தே சுப்மன் கில் கிட்ட இருந்து நான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் நான் பாக்குறேன். என்னன்னா, ஜென்ரலா அவர் வந்து ஒரு 80s 90s வந்து அவர் செஞ்சுரி போடுவாரு. அந்த வருஷத்துல அப்படிதான் ஆடிட்டு இருந்தாரு. ஆனா துருன்னு அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் மைண்ட் செட் என்னதுன்னு தெரியல. கொஞ்சம் 2-3 டாட் பால் ஆனா உடனே ஒரு அக்ராஸ் த பேட் ஷாட் ஆடுறாரு. இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி T20ல ஃபெயிலியரு, டெஸ்ட் மேட்ச்லயும் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டா விளையாடுறது இல்ல. அந்த ஒரு பிக் ஸ்கோர் அடிப்பாரு பாத்தீங்களா, அது மிஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ ஆப்வியஸ்லி ஓகே, டெஸ்ட் மேட்ச் அவரோட ஃபார்மெட் இல்லை இது வரைக்கும், இன்னும் அவர் வந்து ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகல. பட் ஒயிட் பால் பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபார்மெட் தான் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி நமக்கு நல்லா தெரியும் 50 ஓவர்ஸ்ல அவர் கிங். பட் 50 ஓவர்ஸ் ரீசென்ட் டைம்ல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விளையாடுறது இல்லை. அண்ட் T20 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. ரோஹித் சர்மாவை ரன் அவுட் ஆக்கியாச்சு. சரி, இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம், கிரிக்கெட்ல அது நடக்கும். பட் நின்று முடிக்க வேண்டியதானே. 12 பால் 23 ரன் கிறிஸ்பா நல்ல பிளாட் விக்கெட் பியூட்டிஃபுல்லா விளையாடிட்டு இருந்தாரு. தேவையில்லாத ஒரு ஷாட் ஏறி போய் வாய்ஸ் டம்பிங், அதாவது கேப்டன் ரன் அவுட் ஆக்கி விட்டேன். ஸோ இது ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி கேமை முடிக்க. இந்தியாவை அந்த இடத்துல விடக்கூடாது. இவன் இது ஆப்கானிஸ்தான், இது வந்து ஒன்னுத்துக்கு உதவாத மேட்ச்ங்க, ஒரு பைலாட்டரல் சீரிஸ் தான் நாங்க நினைச்சாலும் மேட்ச் இஸ் அ மேட்ச். நீங்க தோத்தா எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ண போறீங்க. இப்போ இந்தியா இன்கேஸ் இன்னைக்கு தோத்துந்தா எவ்வளவு பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்போம், என்னடா ஆப்கானிஸ்தானோட கூட வின் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அந்த வகையில வந்து ஸ்கில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கேமை முடிச்சுட்டு வந்திருக்கணும். வேற அதை தான் சிவம் துபே பண்ணாரு. அதாவது சிவம் துபேவோட இன்னிங்ஸ் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி ஹிட்டிங். நீங்க நல்லா பாருங்க, அவர் மொத்தமாவே வந்து கிட்டத்தட்ட 2 6 5 4 தான் அடிச்சிருப்பாரு இந்த இன்னிங்ஸ்ல. அதுவும் அவர் 50 போடும்போது 4 4 1 6 தான் அடிச்சிருப்பாரு. மற்றபடி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. அவருக்கும் அந்த திலக் வர்மாவுக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போச்சு. அன்பார்ச்சுனேட்லி திலக் வர்மா அது நல்ல ஷாட் சரியா மாட்டலாம், அந்த செம கேட்ச். இல்லைன்னா திலக் வர்மா கூட நின்று முடிச்சிருப்பாரு. நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2 wickets போனாலே அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குங்க. ஸோ அதுல எந்த தப்பும் இல்லை. லைக் வர்மாவும் சரி, சிவம் துபே கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் அப்படியே சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நல்லா ஆக்சிலரேட் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி திலக் அவுட் ஆயிட்டாரு. பட் ஸ்டில் துபேவும் ஜிதேஷ் சர்மாவும் செம பார்ட்னர்ஷிப். ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது செம ஆடிட்டர். பால்ஸ் இந்த வேஸ்ட் பண்ற இந்த டாட் டிக்கெட்லாம் பிரச்சனை, வந்தா அடி பண்றானு. நான் பால்ஸ் வேஸ்ட் பண்ண போறது இல்லை. ஏன் கேமும் ஒரே கேம் தான். நான் வந்தா அடின்னு அடிப்பேன். அவர் சில ஷாட்ஸ் எல்லாம் ஃபென்டாஸ்டிக்கா விளையாடுறாரு. இந்த கட் ஷாட் இதெல்லாம் அவரோட கேம் கிட்டத்தட்ட ஒரு திலக்கரத்தின தில்ஷான் மாதிரி இருக்கும். ஸ்டான்ஸ் எல்லாமே பாருங்களேன். பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் ஜிதேஷ் சர்மா கிட்ட இருந்து பாக்குறேன்னா, அவரோட ஷாட் செலெக்ஷன்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஞ்சரஸ் பிளேயரா, ஆக்சுவலா கிரேட் பினிஷரா வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னன்னா ஒரு 2 கட் ஷாட் ஆடுறாரு சூப்பரா, அப்புறமா ஏறி போய் ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு சுத்துறாரு, அப்ப அவுட் ஆயிடுறாரு. இந்த மாதிரி தான் ப்ரீவியஸ் T20 மேட்சஸ்ல அவரை நான் பார்த்திருக்கேன். 2-3 ஷாட் நல்லா ஆடிட்டு அப்புறம் மொக்கையா ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆவார். இவ்வளவு டேலண்ட் வச்சுட்டு ஏன்பா அப்படி ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆற. ஸோ அந்த ஷாட் செலெக்ஷன் அதில் மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். அண்ட் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லைக் ரிக்வயர்ட் ரேட் வந்து 7.5 8 கிட்ட ஏறும் போது டப்பான்னு அடிச்சு ரன் பால் கிட்ட கொண்டு வந்தது. செம்ம நாக் 33 ஆர் ஜஸ்ட் ஒரு 20 பால்ஸ் அந்த ரேஞ்சில் தான் அடிச்சாரு. பட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் சொல்லவே வேணாம், செம்ம ஃபினிஷர். அதுவும் இதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி மொஹாலி நல்ல கண்டிஷன் தான். அவர் உள்ள நுழையும் போதே க்ரௌட்லாம் அப்படி கத்துறாங்க. இன்னும் ஒரு பெருசா எஸ்டாப்ளிஷே பண்ணல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. ஸ்டில் இஸ் அ ஹீரோ இப்போ இந்தியன் ஃபேன்ஸ் மத்தியில. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனலா இருந்திருக்கும். அண்ட் சிவம் துபே ரெஸ்பான்சிபிளா விளையாடி அந்த 16 நாட் அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இட் இஸ் a great opportunity for him. ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ஆயிட்டாரு சரிங்களா. சோ ஏதோ ஒரு ஆல்ரவுண்டரை நம்ம டெவலப் பண்ணணும். ஹர்திக் பாண்டியா இவரையும் நான் கம்பேர் பண்ண வரும்ல, ஹர்திக் இஸ் டோட்டலி இன் டிஃபரெண்ட் லீக் சரிங்களா. சிவம் துபே இஸ் டிஃபரெண்ட் லீக். பட் நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட் கண்டிப்பா தேவை. ஸோ துபே போலிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றாங்கன்னா அவளால ஒரு 1 or 2 hours கொடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அட்வான்டேஜ் தான் இந்தியாவுக்கு. ஸோ நெவர்தலஸ் துபேவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் இந்தியா 6 wickets வித்தியாசத்துல வின் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபீல்டிங்
அதுவும் வந்து இந்த கரீம் ஜனட்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை இன்னைக்கு பால் துரத்துச்சுங்க. கேட்ச் விட்டாரு, ஃபீல்டிங் விட்டாரு, அவரை மறைச்சு வைக்க கேப்டன் எவ்வளவு ட்ரை பண்றாரு, பால் அவர்கிட்ட தான் போகுது. அவங்க முக்கியமா அவங்களோட ஃபீல்டிங் தான். நல்ல ஒரு ப்ரெஷர், அதாவது முஜிபுர் ரஹ்மான் வந்து நறுக்குன்னு ஒரு ப்ரெஷர் அங்க நம்புற மாதிரி போட்டாரு. ஓவர் த்ரோ ஒரு 4, அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. பிளஸ் ரஷீத் கானை கண்டிப்பா மிஸ் பண்றாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், முஜீப் அண்ட் ரஷீத் கான் டப்பான்னு ஒரு 4 ஓவர் ஸ்பெல் போட்டாங்கன்னா 2020ல எவ்வளவு பேட்ஸ்மேன் திணறுவாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். அண்ட் டெஃபினட்டா அவங்க ரஷீத் கானை மிஸ் பண்ண போறாங்க இந்த சீரீஸ்ல. அதுக்கு மேட்டரே கிடையாது. ஏன்னா முஜீபை மட்டும் நீங்க ஆடிட்டீங்கன்னா மற்ற எல்லா போலையும் அடிச்சிடலாம். அதுதாங்க எனக்கு ஒரு ப்ராப்ளமா தோணுச்சு ஆப்கானிஸ்தானோட செலெக்ஷன்ல, பிளேயிங் 11ல. ஏன்னா இத்தனை ஃபாஸ்ட் பவுலர் விளையாடுறதுக்கு இன்னொரு ஒரு ஸ்பின்னர் விளையாடிக்கலாம். குவாசிஸ் அஹமதா இருக்கட்டும், இல்ல நூர் அஹமதா இருக்கட்டும், ஒரு வெரைட்டி இருந்திருக்கும். சொல்ல போறீங்களா? மற்றபடி பாத்தீங்கன்னா ஓமர் சையா இருக்கட்டும், நவீன் உல்லாக்கா இருக்கட்டும், லைக் என்ன சொல்றது, குல்தபின் நைபா இருக்கட்டும், இவங்க போலிங் எல்லாமே ரொம்ப சிமிலரா இருந்துச்சு. எனக்கு அதுதான் புரியவே இல்லை. ஃபரூக்கி நல்லா போட்டார் இனிஷியலா 2 ஓவர்ஸ், அவர் யாவது 4 ஓவர்ஸ் போட விட்டுருக்கலாம் அப்படியே லைனா நியூ பால்ல, ஏன்னா சூப்பரா போட்டார் அவரு. பட் மற்ற போலர்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி சிமிலரா இருந்தாங்க. இந்த பிச்சில் நல்லா பிளாட்டா ஷார்ட் பிச் போடுறாங்க, ஈஸியா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா இருந்தா மேபி இந்த மாதிரி ஒரு சேஸ் வந்து ட்ரிக்கி ஆக வாய்ப்பு இருந்திருக்கு. ஐ திங்க் அங்க ஒரு மேட்டரை விட்டாங்க ஆப்கானிஸ்தான். அவங்க ஸ்ட்ரென்த்தே ஸ்பின்னர்ஸ் தான், 2 ஸ்பின்னர், நவீன் மட்டும் இவரை மட்டும் முஜிபை மட்டும் வச்சுட்டு போனாங்க. பேக் ஃபயர் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் பொறுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் T20 இண்டோர், அதுவும் ஷார்ட் பவுண்டரிஸ், எல்லாம் பாண்டா விக்கெட், ஃபிளாட் விக்கெட், அது எவ்வளவு ரன் அடிக்க போறாங்க யாருன்றது ஒன்றும் புரியாது. பட் இப்போதைக்கு இந்தியா வின் பண்ணிட்டாங்க கம்ஃபர்டபுளா. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.